அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த சீரீஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சிக்கும் சரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் சரி, அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் நம்ம முன் வீடியோவில் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 11 டியூட்டிங்க ஆர்டிகல் 51A இருக்கு, ரைட்டுங்களா? அது வந்து 51A ஸ்மால் ஏலேருந்து 51A கே வரைக்கும் 86வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அப்படின்றது ஒரு அடிப்படை கடமையாக பெற்றோருக்கும் கார்டியன்ஸ்க்கும் ஆட் செய்யப்பட்டது. இதுல நிறைய அடிப்படை கடமைகள் இருக்கு. மொத்தமா 11 கடமைகள் இருக்கு, ரைட்? அதாவது வன்முறையை கையாளக்கூடாது, எல்லாரையும் மதிக்கணும், சகோதரத்துவம் இருக்கணும், நம்மளுக்கு சயின்டிஃபிக் டெம்பர், ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு 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 அணுகுமுறையை நம்ம வளர்த்துக்கணும். எல்லா விஷயத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நேஷனல் ஆந்தம், நம்மளுடைய நேஷனல் சிம்பிள்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். சுற்றுப்புற சூழலை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கடமைகள். இது 11 கடமைகள் சிம்பிளா என்னோட புத்தகத்திலையும் இருக்கும். எந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருக்கும். நீங்க அதை படிச்சீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க போறீங்க, ரைட்டுங்களா? இதுல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாத்திரம் இந்த வீடியோல, இது ரொம்ப சுருக்கமான வீடியோ, அதை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்ற கமிட்டியின் பரிந்துரையின் பேர்ல இது ஆட் செய்யப்பட்டது, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல ஆட் செய்யப்பட்டது. இது வெறும் குடியுரிமை பெற்றவர்கள், குடிமகன் குடிமகள், சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். அடிப்படை உரிமையில 15, 16, 19, 29, 30 இந்த 5 உரிமைகளை தவிர மற்ற எல்லா உரிமைகளும் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொருந்தும். பட் அடிப்படை கடமைகள் கடைபிடிக்க வேண்டியது நம்ம சிட்டிசன்ஸ். எப்படி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதோ, அதே மாதிரி அடிப்படை கடமைகளும் நாட் ஜஸ்டிசையபிள் இன் அ கோர்ட் ஆஃப் லா. இதை வந்து நீங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. பட் கோர்ட்ஸ் வந்து ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு உகந்ததா இல்லைன்னா புறம்பானதா அப்படின்ட்டு நிர்ணயிப்பதற்காக இந்த அடிப்படை கடமைகளை மனதில் கொள்ளலாம். இட் கேன் பி யூஸ்ட் பை த கோர்ட்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லாஸ். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் இதற்கு வைடு பப்ளிசிட்டி, இதை எப்படி வந்து எல்லாரும் பின்பற்றுவது அப்படின்றதுக்கு வெர்மா கமிட்டி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கூல்ல சொல்லணும், இதை வந்து ரேடியோவில் ஒளிபரப்பணும். ரேடியோலாம் யாரும் நிறைய பேர் கேட்கறது இல்லை, பட் ரேடியோவில் ஒளிபரப்பணும், இதற்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து ஊக்குவிக்கணும், இதை ஃபாலோ பண்ணுவதற்கு. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு வெர்மா கமிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது மெயின்ஸில் கேள்வி வந்ததுன்னா அந்த வெர்மா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை எழுதலாம். அது நான் என்னோட புத்தகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அடிப்படை கடமைகள் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஒரு விஷயங்கள். இது சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரம்தான் பொருந்தும். இது 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல ஆட் செய்யப்பட்டது. 11 கடமைகள் இருக்கு. நான் என்னென்ன கடமைகள்ட்டு பிரீஃபா சொன்னேன், அது லிஸ்ட் பண்ணி நம்மளோட புத்தகத்துல இருக்கும். இது வந்து டைரக்டா நாட் என்ஃபோர்சபிள் இன் அ கோர்ட் பட் கேன் பி யூஸ்ட் பை த கோர்ட் ஃபார் டிட்டர்மினிங் த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லாஸ். அண்ட் வெர்மா கமிட்டி இதை வந்து எப்படி பாப்புலரைஸ் பண்ணுவது, எப்படி எல்லாருக்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றதுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறது, ரேடியோவில் சொல்றது, இதை வந்து மாணவர்களிடையே ஊக்குவிப்பது, இது போன்ற சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அடிப்படை கடமைகள். ஸோ இதோட அந்த சீரீஸ் இப்போ முடியுது. அடுத்த வீடியோஸ்ல நம்ம கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் அதை பத்தி 2-3 வீடியோ பார்ப்போம். அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் எமர்ஜென்சி. நன்றி.